வணக்கம் நண்பா. இங்கு யாரும் 100% சரி கிடையாது, 100% தவறும் கிடையாது. அனைவரும் காலத்தின் பார்வையில் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். தங்கள் மனசாட்சிக்கு பயந்து நல்லவனாக வாழும் மனிதர்களே எல்லா சூழ்நிலைகளிலும் தன் நல்ல குணங்களை கடைபிடிக்கிறார்கள். நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதை விட முதலில் பணத்தை எப்படி நிர்வகிப்பது, எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொள்ளாவிட்டால் எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களுக்கு பற்றாக்குறையே வரும். வரவுக்கு ஏற்றவாறு செலவுகளை கையாளும் மனிதர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள். நீங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலிகளும் வேதனைகளும் நாளை உங்கள் வெற்றிக்கான ஆணிவேராக திகழப் போகிறது. எனவே துணிவுடன் வலிகளை கடந்தால் நீங்கள் அடையப் போகும் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. நீ மற்றவர்களை அவமானப்படுத்தும் போது எவ்வளவு அவர்களுக்கு வலிக்கும் என்பதை உன்னை மற்றவர்கள் அவமானப்படுத்தும் போதுதான் உனக்கு தெரியும். உங்களை கோபப்பட தூண்டும் மனிதர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடி கோபப்படாமல் புன்னகையுடன் கடந்து செல்வதுதான். உங்களை கோபப்படுத்தும் முயற்சியில் அவர்கள் தோற்கிறார்கள், நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் எண்ணங்களை தான். உங்கள் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் உங்கள் செயல் நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக மாறும். கிடைக்காத விஷயத்தை நினைத்து ஏங்கி தவிக்க கூடாது. கிடைத்த விஷயங்களை உதாசீனப்படுத்தவும் கூடாது. இரண்டும் உங்களுக்கு எதிர்விளைவுகளை உண்டாக்கும். கிடைத்ததை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். எந்த சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் இந்த நிலையும் மாறும் என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அது அந்த சூழ்நிலையை நிம்மதியாக கடக்க வழிவகுக்கிறது. உனக்கென ஒரு கனவில்லை என்றால் மற்றவர்கள் கனவுகளுக்காக நீ உழைக்கும் நிலை ஏற்படும். எனவே உனக்கென ஒரு லட்சியத்தை உருவாக்கி அதில் பயணிக்கத் தொடங்கு. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் மாறி மாறி வரும் என்பதை புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டுமே சமமாக பார்க்க கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் எது நடந்தாலும் பாதிக்கப்படாமல் வாழ்கிறார்கள். பிறருக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்று கவனம் செலுத்தி உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். உலகில் அவரவர் போல் வாழும் போது நீங்கள் மட்டும் ஏன் மற்றவர்களை போல் வாழ நினைக்கிறீர்கள்? சில சமயங்களில் பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியவில்லை என்றால், எவ்வளவு சொன்னாலும் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களிடம் இருந்து மௌனமாக விலகிவிடுங்கள். உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் உங்களை நாடி வருவார்கள். அன்பு இருக்கும் இடத்தில் நேர்மையும் இருந்தால்தான் அந்த உறவு நிலைக்கும். நேர்மையில்லாத அன்பு உறவை கெடுத்துவிடும். ஒவ்வொரு பூக்களுக்கும் அதற்கென ஒரு தனி மனம் இருப்பது போல ஒவ்வொருவருக்கும் தனக்கென ஒரு தனித்திறமைகளோடு தான் பிறக்கிறார்கள். அது தனித்துவத்தை உணர்ந்து அதை ஒட்டி தனது லட்சியத்தை அமைத்துக் கொள்ளும் மனிதர்களே வெற்றி பெறுகிறார்கள். மனதின் தூய்மையே வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. ஒருவன் பேசும் பேச்சில் உண்மை இல்லை என்றால் மனதளவில் அவன் தூய்மையாக இல்லை என்றே அர்த்தம். எவன் ஒருவன் மனதில் தூய்மையுடன் இருக்கிறானோ அவன் உண்மையாகவும் இருக்கிறான். இன்னொரு முறை முயற்சி செய்து இருக்கலாமோ என்று காலம் கடந்த போன பிறகு யோசிப்பது பலனளிக்காது. எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கும் மனிதனே அவன் விடாமுயற்சிக்கு பரிசாக அந்த வெற்றியை பெறுகிறான். பெருமைக்காக செய்யப்படும் உதவிகள் போலியானவை. எதையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் உதவிகளுக்கே மதிப்பு அதிகம். அதுவே உண்மையான உதவி. துன்பத்தில் சிரிக்கும் மனிதனே அந்த துன்பத்தை கடக்கிறான். வருத்தம் உங்களை மேலும் வருத்தத்தில் ஆழ்த்தும். கடினமான சூழ்நிலையிலும் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நிராகரித்த மனிதர்களை நீங்கள் தேடிச் செல்லக்கூடாது. அது உங்கள் தன்மானத்தை இழக்கச் செய்யும். நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என்று ஒதுங்கி சென்று விடுங்கள். நீ வெற்றி அடையும் போது உன்னிடம் கை கொடுக்க பல மனிதர்கள் இருப்பார்கள். நீ தோல்வி அடையும் போது உனக்கு கை கொடுக்க ஒரு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். உன் நம்பிக்கை மட்டுமே கை கொடுக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.